ஒரு 7,00,000 கடன், ஒரு வீட்டு பத்திரம், ஒரு போலியான கையெழுத்து இதெல்லாமே சேர்ந்து ஒரு குடும்பத்தையே சிதைக்க போகுதுன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு சிறகடிக்க எபிசோட்ல நடந்தது சாதாரண விஷயம்லாம் இல்ல. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி எகைன் ஷோரூம்குள்ள என்ட்ரி ஆகுறா. அப்ப சந்தோஷ், ஜீவா தடுத்துடுறாங்க. ஆனா, அவ கண்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒண்ணு இருக்கு. மனோஜ் கோவமா என்ன சொல்றான்னா, "இனிமே நீ இங்க வரக்கூடாது" அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா, ரோஹிணி ஒரே ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றா. "நான் வரலன்னா நீ கடனை எப்படி அடைப்ப?" அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் தான். அந்த ஒரு டயலாக்லயே பார்த்தீங்கன்னா, ட்விஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. மனோஜ் அவள வெளிய தள்ள போறான். ஆனா, ரோஹிணி எமோஷனலா ரியாக்ஷன் காட்டுறாங்க. அவன் ஒரு நிமிஷம் சாஃப்ட் ஆயிடுறான். அங்கதான் ரோஹிணி ஜெயிச்ச மொமெண்டா இருக்கு. விஜயா ரோஹிணி மனோஜ்ட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா, அந்த அவசரத்துல அவங்க எடுத்த முடிவு இப்ப அவங்களே சிக்க வைக்க போகுது. சிந்தாமணி கிட்ட 7,00,000 கடன் கேட்கறாங்க. அவங்க ஸ்ட்ரைட்டா என்ன சொல்றாங்கன்னா, வீட்டு பத்திரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் விஜயாக்கு ரெட் பிளாகா இருக்குது. பத்திரம் பேங்க்ல இருக்கு, அப்பா கையெழுத்து வேணும் அப்படின்னு சொல்றப்போ, அப்ப மனோஜ் என்ன சொல்றான்னு கேளுங்க. அப்பா கையெழுத்து நாமே போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றான். சோ அந்த ஒரு நிமிஷம் யோசிங்க. அது சாதாரண தப்பு இல்ல, அது சட்ட பிரச்சனையா வருது. ஒரு ஃபார்ஜரி சிக்னேச்சர் வெளியில வந்துச்சுன்னா கேஸ், போலீஸ், கோர்ட்டுன்னு அந்த குடும்பத்துக்கு என்ன ஆகும்? இங்க வெளியில ரோஹிணி மைண்ட் கேம் ஆடுறா, உள்ள சிந்தாமணி ட்ராப் போடுறாங்க. ஆனா நடுவுல சிக்கிறது விஜயா மட்டும்தான். ஒவ்வொரு தடவையும் முத்து தான் காப்பாத்துவான். ஆனா இந்த தடவை பிரச்சனை ரொம்ப பெருசாகுது. இந்த 7,00,000 விஷயம் நாளைக்கு ஃபேமிலியில எக்ஸ்ப்ளாய்ஷனா மாறுமா? இதுதான் அந்த டர்னிங் பாயிண்ட். இப்ப தொடங்கின ஒரு கடன் மேட்டர் மாதிரி தெரியும். ஆனா அது ஒரு வீட்டு அடித்தளத்தையே குலைக்க போகுது. பார்வதி அவார்டு வாங்குறாங்க, மீடியா பாராட்டுறாங்க. இதை பார்த்த மீனா இன்ஸ்பயர் ஆகுறா. ஆனா விஜய்க்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவங்க ஈகோ இன்னுமே குறையவே இல்லை. அதுக்கப்புறம் பிக்கஸ்ட் ஷாக் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜயா சிந்தாமணிட்ட 7,00,000 கடன் கேட்டிருக்காங்க இல்லையா? விஜய் அந்த மாதிரி கேட்டனால சிந்தாமணி காமா ட்ராப் போட்டுட்டு இருக்காங்க. வீட்டு பத்திரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே விஜய் ஒத்துக்கிறாங்க. மனோஜ் கூட கேர்லெஸ்ஸா ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அப்பா கையெழுத்து போட்டு நம்மளே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க தான் டேஞ்சர் ஆரம்பமாகுது. ஒரு ஃபோர்ஜ்டு சிக்னேச்சர், ஒரு லீகல் ப்ராப்ளம், ஒரு போலீஸ் கேஸ் வந்துச்சுன்னா இந்த தடவை முத்து இவங்களை காப்பாற்ற முடியுமா? ரோஹிணி வெளியில இருந்து மைண்ட் கேம் ஆடுறா, சிந்தாமணி உள்ள இருந்து ட்ராப் பண்றாங்க. நடுவில் சிக்க போறது விஜயா மட்டும் இல்ல, இனி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு இந்த எபிசோடு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோடு சாதாரணம்னு நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி அமைதி மாதிரி இருக்குது. நாளைக்கு இந்த கையெழுத்து விஷயம் தெரிஞ்சா இந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் உடைஞ்சு விலக போறது யாருன்னா அதுதான் சஸ்பென்ஸே. இந்த ஸ்டோரியில இன்னும் பெரிய பெரிய ஷாக்கிங் காத்திருக்குது. இன்னைக்கு போட்ட அந்த ஒரு சிக்னேச்சர் நாளைக்கு யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையை முழுசா மாத்த போகுது. இந்த 7,00,000 விஷயம் சாதாரணமா விஜயா எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு அடுத்துதான் உண்மையான புயல் ஸ்டார்ட் ஆக போகுது. இது ஒரு கடன் ஸ்டோரி இல்ல, ஒரு குடும்பத்தோட ஃபியூச்சர் கேம்பிளா இருக்கு. இந்த தடவை பாத்தீங்கன்னா விஜயாவை யாராலையுமே காப்பாற்ற முடியாதா, இல்ல எகைன் முத்து தான் ஹீரோவா விஜயாவை காப்பாத்துவானா? இன்னைக்கு நடந்தது ஒரு முடிவு மாதிரி தான் தெரியும். ஆனா நாளைக்கு அது ஒரு அழுகையா மாறுமா? அதுக்கு அடுத்த சீன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் வீடியோவை மறக்காம பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.